35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். அவருடைய அரசியல் அல்லோலப்படுது. உண்மையே சொல்ல போனா ஏறத்தாழ கம்பெனி காலி ஆயிடுச்சு, திவாலாயிடுச்சு. 50 வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு, இன்னும் 50 பெண்டிங் சொல்லியிருக்காரு. ஆவே கால வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு 17-18 வயசுல இருக்கிறவங்க பூரா அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் 20 வயசு தயாராக இருக்கிறாம இருக்காங்க. என்ன சிக்கல்னா, கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆக்டிவா இருக்கான், கட்சி தலைவர் சுவிட்ச் ஆஃப் ஆன செல்போன் மாதிரி இருக்காரு. இல்லையே 21ஆம் தேதி மாநாடு அறிவிச்சிருக்காங்க. ஏங்க, வருஷத்துக்கு ஒரு நாள் மாநாடு போட்டா கட்சி வாழ்ந்துருவாங்க, செயல்பாடு வேணாமா? கோபமா அடிக்க பாய்ந்து ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர் விமர்சனங்களை, மாற்று கருத்துக்களை நிதானமாக அணுக வேண்டாமா? யார்ப்பாவே அவனை அப்புறப்படுத்துமான்னு சொன்னால் பாதுகாவலர்கள் யாரோ போலீஸோ அல்லது கட்சி தலைவர்களோ அப்போ ஆளை அனுப்பிப்பாங்க. பொதுவெளியில் நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கான மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களும் அதில் நிற்பான். அதை அடிக்க பாய்வாங்களா? போய் இவர் கீழே இறங்கி ரோட்டில் போய் இறங்கி அடிக்கிறாருங்க. தினம் டாஸ்மார்க் பாரில் சண்டை நடந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஒரு கட்சி தலைவனுக்கான அந்த கண்ணியம் வேணுமா? இதுக்கு முன்னாடியும் ஒரு பேசும்போது நிறைய சலசலப்புகள் வந்திருக்கு. கீழே இருந்து குரல் கொடுத்துருக்காங்க, அதை கிண்டல் பண்ணிட்டு போயிருக்காரு. கீழே இருந்து பேசுறவங்கள கிண்டல் பண்ணி கவுண்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த முறை ஏன் இவ்வளவு கோவம்? என்ன காரணம்? எல்லாமே இதான கோவத்தின் அடிப்படை. கோவம் யாருக்கு வரும்? யார் தோற்று போனார்களோ அவங்களுக்கு தான் கோவம் இருக்கும். கோபம் என்பது இயலாமையினுடைய இன்னொரு வடிவம். நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா கோவம் வரும்ல மனுஷனுக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அவங்க கூட. அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஆரம்பத்தில் ரொம்ப அமைதியாக, ஃப்ரெண்ட்லியாக, ஒரு அண்ணன் தம்பி போல் அரசியல் ஆரம்பித்தாலும் அரசியல் யாரையும் விடாது, நிஜ அண்ணன் தம்பியிலே விடுறதில்லை. அதனால் இன்னைக்கு திரும்பவும் தாவேகாவை சீண்டும் விதமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பயங்கரமான விமர்சனம் ரொம்ப கடுமையாக பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுடைய தகவல் என்ன? செஞ்சி கோட்டையை உருவாக்கியது மராட்டிய மன்னன் சிவாஜி கிடையாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு சிவா. அது தொல்பொருள் ஆய்வினுடைய அடிப்படையில், வரலாற்று ஆய்வாளர்களினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அது நிரூபணமாக்கப்பட்ட ஒன்று. திடீர்னு போய் மதுரையில் நாயக்கர் மகால் இருக்குது, இது இனிமேல் நாயக்கர் மகால் கிடையாது, இது வேற ஆளோட ஒரு மகால் அப்படின்னு சொல்லி கூட நாளைக்கு ஒரு ஸ்டெண்ட் அடிப்பார். நீங்கள் ஏறத்தாழ இந்த வேலையெல்லாம் யார் செய்வான்னா பாஜக தான் செய்யும். தாஜ்மஹாலுக்குள்ள சிவன் கோயில் இருக்குன்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க. திடீர்னு போய் ஒரு தர்காக்குள்ளே போய் ஏற்கனவே ஒரு சாமி இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் பாஜகவோட ஸ்டைல். அதை சாமி பேரில் செய்கிறத இவர் லாங்குவேஜின் பேரால் செய்கிறாரு, மொழியின் பேரால் இந்த வேலையை அவர் செய்கிறாரு. இதெல்லாம் ஒரு முறையானதா, சரியானதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. செஞ்சிக்கோட்டையை உருவாக்குனது யார் தெரியுமா? கோனேரி கோன் அப்படின்னு கத்துறாரு. அது யாரா அப்படின்னு பார்த்தா யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதி ஓட்டை பார்த்தா மாடுகளோட ஒரு உரையாடல் நடத்தினார், மாட்டோட பேசினார். ஏன்னா அவருக்கு மனுஷங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, அதனால் மாடுகிட்ட போய் பேசி தீர்றாரு. திடீர்னு போது பனைமரத்து மேலே ஏறுறேன்னு சொல்லி படிக்கட்டெலாம் கட்டி, மாடிலாம் கட்டி, லிஃப்ட்டு மட்டும்தான் பனைமரத்தில் வைக்கல, படிக்கட்டெலாம் வச்சுருந்தாங்க. அதில் ஏறி நான் டெய்லி கல் குடிப்பேன் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவருடைய அரசியல் அல்லோலப்படுது. உண்மையே சொல்ல போனால் ஏறத்தாழ கம்பெனி காலி ஆயிடுச்சு, திவாலாயிடுச்சு. 50 வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு, இன்னும் 50 பெண்டிங் சொல்லுவாங்க. மொத்தம் இருக்கிறவங்களே அவ்வளோ பேர் தான், எல்லாரையுமே வேட்பாளராக அறிவிக்கிறார். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில கட்சியில் லெட்டர் போட்டு கட்சியெலாம் அவன் வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டுறவனை மாநில செயலாளர் வாங்க. நீங்கள் பார்த்துருப்பிய பல கட்சியில் அது நடந்திருக்கு. இல்லை, நான் சொல்ல முடியாது. தீபா ஜே தீபான்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, கார் டிரைவர் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருந்தார். வரலாறு இருக்குது. நான் எதையுமே இட்டுக்கட்டி சொல்கிற ஆள் கிடையாது, எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம் இருந்தால் தான் நான் பேசுவேன். ஜே தீபாவுடைய மாபெரும் ஒரு புரட்சி இயக்கம் ஓஎஸ் கார்டன் வீட்டை கைப்பற்றினோன்னா அந்த புரட்சி தீர்ந்து விட்டது. அது மாதிரி ஆட்கள்லாம் உண்டு, பல பேர் அப்படி இருக்கிறாங்க. சும்மா தெரிஞ்சாலையெல்லாம் செயலாளர், இந்த தகவல் செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் இருக்குது. டீ வாங்கிட்டு வரவன் தான் செய்தி தொடர்பாளர், காப்பி வாங்கிட்டு வரவன் கலை இலக்கிய அணி செயலாளர், அப்படி கட்சி நடத்துகிறவங்கலாம் இருக்காங்க. அதனால் 50 வேட்பாளரை போட்டார் பூரா அப்படியே நாங்கள்லாம் புலி அப்படிங்கிறாரு. பொய்க்கால் குதிரை தான் சீமான், புலிலாம் கிடையாது. சில பேர் திருவிழாவில் புலி வேஷம் போட்டு ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? டிங்கு புலி வேஷம்லாம் போட்டு ஒன்று ஆடுவாங்க. அது அந்த புலி வேஷம் போடுறாருன்னு வேணால் நான் ஒத்துக்குருவேன் அவரை. அணில்லாம் குறுக்க போகக்கூடாது,
அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னென்னா அணில்கள் வந்து அதிகமாக இருக்குது, புலி வந்து போதுமான அளவுக்கு இல்லை. அரசியல் ஜனநாயகம் என்பது எண்ணிக்கை தான். எவ்வளோ பேருங்கிறது பெரும்பான்மை தான் அரசியலை தீர்மானிக்கிறது. பெரும்பான்மை இருக்காங்களா தாவேக்கா? தாவேக்கால வீட்டுக்கு ஒரு பையன் வந்து ஒரு 17-18 வயசில் இருக்கிறவங்க பூரா அந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் 20 வயசுக்காரங்க தயாராக இருக்கிறாங்க. ஆமாம் இருக்காங்க. என்ன சிக்கல்னா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆக்டிவாக இருக்கான், கட்சி தலைவர் சுவிட்ச் ஆஃப் ஆன செல்ஃபோன் மாதிரி இருக்கார். இல்லையே 21ஆம் தேதி மாநாடு அறிவிச்சிருக்காங்களே. ஏங்க வருஷத்துக்கு ஒரு நாள் மாநாடு போட்டால் கட்சி வளர்ந்துருமாங்க? செயல்பாடு வேணாமா? இப்போ பெரிய அளவில் வந்து எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மொத்தமாக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொல்லி மொத்தமே 3.25 நிமிஷம் தான் பேசுகிறாரு. அங்கே அதுக்கு மேலே மனப்பாட சக்தி அவர்கிட்ட இல்லை. அங்கே வந்து அவர்களுக்கு அவ்வளோதான் அனுமதிக்கப்பட்டது. அதை தாண்டி போனால் அவங்க மேலே கைது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு போகும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து நேரத்துக்கு கைது நடவடிக்கை எடுத்து பகத்சிங் மாதிரி தூக்கில போட போகிறாங்களா? ஒன்றுமே இல்லைங்க. கூட்டிகிட்டு போய் கல்யாண மண்டப சிறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ தூய்மை பணியாளர்கள் போராடினாங்கல்ல, அவளை ஜெயிலில் வச்சாங்க. ஒரு ஃபார்மாலிட்டி பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு 50 பேரும் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி காப்பி தண்ணிலாம் வாங்கி கொடுத்துட்டு மத்தியானம் அரெஸ்ட் பண்ணால் சாப்பாடு வாங்கி போடுவாங்க. போலீஸே ஏற்பாடு பண்ணும். இல்லை அது இந்த இவங்களை கைது செஞ்சு ஒப்பிட முடியாது. இவங்களை ரொம்ப சில கட்சி தலைவர் என்ன பண்ணுவான், போலீஸ் செலவில் நம்ம சாப்பிட வேணாம், நம்மளே செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கே பணத்தை கொடுத்து போய் பிரியாணி வாங்கிட்டு வாயா, போய் நல்லா ஹைதராபாத் பிரியாணி வாங்கிட்டு வா சொல்லி எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டுவிட்டு நல்ல பாட்டு பாடி ஜாலியாக கைதட்டி அப்படி கல்யாண மண்டப அரசில் கல்யாணம் ஆனவங்கலாம் இருக்காங்க. கட்சி தோழர்கள் வந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ரொம்ப நாள் லவ் பண்ணிகிட்டே தெரிஞ்சிருக்காங்க. டக்குன்னு வந்து என்ன பார்த்தாங்கன்னா இந்த கல்யாண மண்டப அரசில் 2 பேரும் ரொம்ப நாளாக அப்படி காதலிச்சுட்டு ஏமாற்றி வித்துறாங்க, கல்யாணம் பண்ணாமல் வந்துடுறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி கட்சி தலைவரும் அரெஸ்ட் ஆனார். கட்சி தலைவர் தலைமையில் சுயமரியாதை திருமணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க பல பேர். அதனால் இது வந்து ஜாலியான அரெஸ்ட்டு, இது வந்து சித்திரவதைக்கான அரெஸ்ட்டு கிடையாது. அந்த கல்யாண மண்டப அரெஸ்ட்டுக்கே இவங்க என்ன ரெடி ஆகலை. அது என்ன நிலைமையில் அவங்களுக்கு அரசியல் தெரியலைங்கிறதான் உண்மை. அரசியலினுடைய அரிச்சுவடி தெரியலை. சீமான் வந்து அப்படியே வந்து இவங்களை எப்படியாவது விரட்டிடணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உரசி பார்க்குறாப்பல, சீண்டி பார்க்குறாப்ப. ஏற்கனவே அண்ணனும் தம்பியும் ஒன்று கூடி பேசுகிறத பற்றி நீங்கள் தப்பாக பேசுவீங்களா அப்படின்னு ஆரம்பித்தார். அப்புறம் வழக்கம் போல் கொஞ்ச நாள் கழித்து விஜய் கலட்டி விட்டார், வாய்ப்பு இல்லை, கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, கூட வந்து ஆலோசகராலாம் வச்சுக்க மாட்டார் நம்மளை அப்படின்னு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணார், ஒன்று வலது பக்கம்போ இல்லை இடது பக்கம்போ நடுவில் அடிபட்டு சாகாதேனார், லாரியில் அடிபட்டு சாவேனார். அதனால் சீமானின் பேச்சு வெடிஞ்சால் போச்சு. இல்லை வழக்கமாக வந்து அந்த விமர்சனம் இருக்கும், இந்த வாட்டி ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனம், ரொம்ப கிண்டலாக பேசிட்டார் இந்த வாட்டி. இல்லைங்க, அது என்ன நடந்துச்சுன்னா அவர் பேச ஆரம்பித்த உடனே வந்து வாக்கி வந்ததெல்லாம் என்ன காசா பணமா, வாக்கி வந்தது நல்லா வடையா சுடு, நல்லா ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கீழே இருந்து சொல்லிட்டான். கோபமா அடிக்க பாய்ந்து போனான். ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர் விமர்சனங்களை மாற்று கருத்துக்களை வந்து நிதானமாக அணுக வேண்டாமா? யார்பாவே அவனை அப்புறப்படுத்துப்பான்னு சொன்னால் பாதுகாவலர்கள் யாரோ வந்து போலீஸோ அல்லது கட்சி தோழர்களோ அப்போ ஆளை அனுப்பிடுவாங்க. நிதானம் இல்லாமல் வந்து எதையாவது ஒருத்தன் பேசுவான், சில பேர் சரக்கை போட்டு கூட பேசுவான் சில பேர். அதுக்கெல்லாம் போய் அவனை போய் அடித்தோம்னு வச்சுக்கோங்க, அவன் செத்து போயிட்டான்னா கொலைகேஸ் ஆகிடும். தேவையில்லாத வேலை அதெல்லாம். பொது வெளியில் நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கான மாற்று கருத்துக்கள் கொண்டவர்களும் அதில் நிற்பான். அதை அடிக்க பாய்வாங்களா போய்? இவர் கீழே இறங்கி ரோட்டில் போய் இறங்கி அடிக்கிறாருங்க. என்ன டாஸ்மார்க் பாரில் சண்டை நடந்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. ஒரு கட்சி தலைவனுக்கான அந்த கண்ணியம் வேணாமா? மாற்று கருத்து சொன்னால் என்னங்கிறேன் நான். சொல்லத்தையும் செய்வேன், அதுக்கு பேர் தானே ஜனநாயகமே. மாற்று கருத்தோடு உரையாடுவது மட்டும்தானே ஜனநாயகம். ஜனநாயகம் வேறு எது கண்டுபிடிச்சான்? மன்னரை பார்த்து எதுவுமே மாற்று கருத்து சொல்ல முடியாது, மண்டையை வெட்டுவனா போடா, போய் இவன் தலையை வெட்டு சீவும்பான். ஜனநாயகத்தில் மட்டும்தான் நம்ம மோடியை பார்த்து கேள்வி கேட்க முடியும், ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்க முடியும், ஆட்சியாளர்களை பார்த்து சாமானியர்கள் கேள்வி கேட்க முடியும். ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு முறை போகிறாரு, ஒரு விவசாயி வந்து காரை மறிச்சிட்டான். மறித்து இந்தியாவின் முதல் பிரதமர் தலைமை அமைச்சராக இருக்கிற ஜவஹர்லால் நேருவை பார்த்து கேட்டான், சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செய்ததுன்னு கேட்டான் விவசாயி. ஜவஹர்லால் நேரு சொன்னார், இந்தியாவின் தலைமை அமைச்சரை வழிமறித்து என்ன செய்தது என்று கேட்கிற உரிமையை கொடுத்தது. தாண்டா சுதந்திரம். வெள்ளைக்காரன்ட்ட போய் கேட்க முடியுமா அப்படி? இதுதான் ஜனநாயகம். ஜனநாயக பண்பு இல்லாதவராக அடிக்க பாய்கிறாரு, செய்தியாளர்களுக்கு நடுவில் போய் ஆணு கத்துறாருன்னா என்ன இருக்கு? மற்றவன் அடிக்க பாய்ந்தால் அவனை தடுப்பவன் தலைவனா? நீனே அடிக்க பாய்வியான்னு நான் கேட்குறேன்.
இதுக்கு முன்னாடியும் ஒரு பேசும்போது நிறைய சலசலப்புகள் வந்திருக்கு. கீழ இருந்து குரல் கொடுத்துருக்காங்க. அதை கிண்டல் பண்ணிட்டு போயிருக்காரு. கீழ இருந்து பேசுறவங்கள கிண்டல் பண்ணி கவுண்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த முறை ஏன் இவ்வளவு கோவம்? என்ன காரணம்? இயலாமை தானே கோபத்தின் அடிப்படை. கோபம் யாருக்கு வரும்? யார் தோற்று போனார்களோ அவங்களுக்கு தான் கோபம் இருக்கும். கோபம் என்பதே இயலாமையினுடைய இன்னொரு வடிவம். நான் சொல்கிறத இவன் கேட்கல அப்படின்னா கோபம் வரும்ல மனுஷனுக்கு. பல இடங்கள் அது நடக்குதுல்ல. இனிமேல் நம்ம பேச்சு எடுபடாது, நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்காங்க, இனி நம்ம அரசியல் வந்து மேலே ஏறாது என்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஒரு நிதானம் இல்லைன்னா அரசியல் தலைமை பண்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ சீமான் வந்து ஒரு பேச்சாளர் தான். ஒரு கட்சியை வந்து நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக திறன் மிக்கவர் இல்லை. இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லாமல் பார்த்துக்கிட்டாரா இல்லையா? இப்போ பேரறிஞர் அண்ணா வந்து தனக்கு நிகரான தன்னை விட அறிவாற்றல் மிக்கவர்களை கூட அவர் அனுமதிச்சிருக்கிறார். நாவலர் நெடுஞ்செழியன் பல பேரை வந்து வளர்த்து விட்டுருக்கார் தம்பிகளை. அதனால தான் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு எதிர்பாராத விதமாக ஆட்சி கட்டத்துக்கு போன, ஆட்சி பொறுப்புக்கு போன சில ஓராண்டுகளுக்குள்ளேயே அவர் நோய்வாய்ப்படுகிற போது, அவர் இறந்து போய்விட்டார் என்கிற போது இயக்கம் இறந்து விடவில்லை. அவருடைய தம்பிகளில் வந்து ஆற்றல் மிக்கவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி திமுகவை வந்து தலைமை பொறுப்பை கையில் எடுத்தார். ஆனால் அவருக்கு நிகரான தலைவர்கள் நிறையா பேர் இருந்தாங்களே. பேராசிரியர் அன்பழகன் இருந்தார், நாஞ்சில் மனோகரன் இருந்தார், ராஜாராம் இருந்தார், இத்தனை தலைவர்கள் இருந்தாங்க. எப்பொழுதுமே ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து கட்சியில் யார் வளர்த்து விடுகிறார்களோ, யார் அடையாளம் மிக்கவர்களாக வைத்திருக்கிறார்களோ அந்த கட்சிக்கு அழிவு வராது. இரண்டாம் கட்ட தலைவர்களை டம்மி பீஸாக வச்சுருந்தாங்கன்னா அந்த கட்சி பயங்கர சூனியமாக எப்படி மாறுங்கிறதுக்கு இன்றைய நிகழ்கால உதாரணம் அதிமுக. அதிமுகவில் பூரா பார்த்தீங்கன்னா விவரம் இல்லாத ஆளாக கொண்டு வந்து மந்திரியாக போட்டவுடனே பூரா வந்து திமுக அறிவாலய வாசலில் வந்து நிற்கிறான். அப்படி போயிடும், என்னை கட்சியில் சேர்த்துக்குங்க, எங்கள் கட்சி நீ தேராதுங்கிறான். ஏன்? தன் கட்சியை காப்பாற்ற முடியாது. இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிற கட்சி தான் உயிருள்ள கட்சி. இவர் ரெண்டாம் கட்ட தலைவரே உருவாக விடாமல் பார்த்துக்கிறாரு சீமானு. ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரத்தில் இருந்து, காளியம்மாளில் இருந்து எல்லா பேரும், ஜெகதீச பாண்டியன், வெற்றி குமரன், கட்சியினுடைய ஒரு முக்கியமாக முகங்களாக அறியப்பட்டவர்கள். ஒரு தலைவனை மட்டுமே கட்சியாக காட்ட முடியாது. எல்லா ஊருக்கும் தலைவன் போக முடியுமா? எல்லாரும் வீட்டு கல்யாணத்துக்கும், காது குத்துக்கும், சுக துக்கங்களுக்கும், சாவு வீட்டு, கர்ம வீட்டுக்கெல்லாம் போக முடியுமா? போக முடியாது. இப்போ இதே மாதிரியான குற்றச்சாட்டு தான் தாவேக்கா மேலேயும் வைக்கிறாங்க. தாவேக்கா வந்து எப்படின்னா, ஒரு பஸ்ஸில் எல்லாருமே ஏறி உட்காந்து டிரைவர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பான் தெரியுமா? சில வண்டியில் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும், எல்லாருமே உட்காந்துருப்பான். சில கல்யாண வீடுகளுக்கெல்லாம் வந்து பஸ்ஸு பிடிச்சி விட்ருப்பாங்க, எல்லாருமே ஏறி சாப்பிட்டு கூப்பிட்டு உட்காந்துருப்பாங்க, டிரைவரே வரமாட்டான். எங்கடா இருந்தாலும் படுத்து தூங்குறான்னு சொல்லுவாங்க தெரியுமா? தூங்குறாரு அவர், எழுப்பிட்டு வரணும்பாங்க. அந்த மாதிரி வண்டி எல்லாருமே ரெடியாக இருக்கான். கட்சியில் வந்து நிர்வாகிகள் பூரா, இளைஞர்கள் பூரா ஆக்டிவாக இருக்கான். ஆனால் தலைவன் மட்டும் ஸ்லீப்பிங் மோடிலே இருக்காப்புல. இல்லை, அவர் வந்து அறிக்கை விடுறாரு, எப்பயுமே தொண்டர்களை உற்சாகமாக வச்சுக்கிறாருல. அடுத்து நம்மளுடைய செயல்பாடு நான் என்ன கேட்குறேன்னா, கட்சியின் தலைவனுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டனுக்குமான உறவு இருக்குல்லங்க, அது சீராக இருந்தால் தான் அந்த கட்சி விளங்கும். அப்படியே வானத்துக்கு மேலே அப்படியே மேகம் மாதிரி மிதந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. பூமிக்கு இறங்கினா தானங்க அது மழை. மேகம் வந்து வானத்திலே மிதந்துக்கிட்டே இருந்தால் எப்படி தாகம் தீர்க்கும்? பூமிக்கு இறங்கணும்ல. ஒரு கவிதை உண்டு, அது மேலே மிதந்து கொண்டிருக்கிற மேகத்தை பார்த்து புகை சொன்னது, நான் தான் பெரியவன். யார் சொல்கிறா? புகை. ஏன்னா மேகமும் வந்து புகையும் மிதக்கும் போது ஒன்று மாதிரி தான் இருக்கும் காட்சியில். ஒன்றோட நான் தான்டா பெரிய ஆளு அப்படின்னு புகை சொல்லுது. கடகடவனை சிரித்து கொண்டு மேகம் மழையாய் இறங்கியது, புகை காணாமல் போனது. உயரம் என்பது மேலே ஏறுவதில் கிடையாது, கீழே இறங்குவதில் இருக்கிறது. நீ எவ்வளோ புகழின் உச்சியில் இருந்தாலும், நீ பிரபலமாக இருந்தாலும், கோடீஸ்வரனாக இருந்தாலும், ஐயா யாரையுமே திரும்பி பார்க்க மாட்டார், வணக்கம் சொன்னால் திரும்பி பேர் சொல்ல மாட்டார், யாரையும் சந்திக்க மாட்டார். அப்படின்னா எவ்வளோ நாள் காத்து கிடப்பான்? உன் வீட்டு காசில் தினசரி வர்றாங்கல்ல, அத்தனை பேரையும் சந்திக்கக்கூடிய ஆர்வம் உனக்கு இருந்தால் தான் நீ தலைவனாக முடியும். இல்லைங்க நான் போனால் வந்து கூட்டம் வந்துடுங்க, அதனால தாங்க தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு நான் போகல. அப்போ எதுக்கு மதுரைக்கு போகிறோம்? அங்கே கூட்டம் தான், அங்கேயும் மாநாட்டில் கூட்டம் வரும்ல, மதுரைக்கு போகாமல் இருக்கலாம்ல. இல்லை, நாங்கள் தான் வர வேண்டாம்னு சொன்னோம், தூய்மை பணியாளர் தரப்புலன்னு தான் சொல்லப்படுது. அதாவது அந்த அமைப்பு சார்பாக தான் சொல்லப்படுது. விஜய் வந்து அவர் போகிறது ரெடியாக தான் இருந்தது. தாவேக்கால ஒருத்தன் வந்து இறந்து போயிட்டான், பாடியை வர வச்சு பனையூர் பொங்கலால் வச்சு மாலை போட்டு அனுப்புவாங்களா, இல்லை துக்க வீட்டுக்கு போவாங்களா? துக்க வீட்டுக்கு தான் போகணும். இது எது முறைன்னு கேட்குறேன். துக்க வீட்டுக்கு போகிறது தான் முறையாக இருக்கும். அங்கே அப்படி பண்ண மாட்டாங்க. பாடியை வர வச்சு தலைவர் வந்தாருன்னா கூட்டம் வந்துடும்னு சொல்லிட்டு, பாடிக்கு சேதாரம் ஆயிரும் சொல்லிட்டு மாலையை போட்டு
கட்சி தலைவன் போகணுங்க, எல்லாரையும் பார்க்கணுங்க. புஷி ஆனந்தியே பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த கட்சி விளங்குமா? விளங்காமல் போயிரும்ல. இந்த ஆதவர்ஜனா இவங்கெல்லாம் போகிற இந்த அதாவது என்ன சொல்கிறது, அப்பத்தை பங்கிட்ட குரங்குகள் மாதிரி 5-6 பேரை கூட வச்சுக்கிட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் நீங்கள் ஊச்சேன்னா இந்த கட்சி விளங்காமல் போகிறதுக்கு காரணம் வந்து தொண்டர்கள் கிடையாது, ஒன்றுமே இல்லையே, நிர்வாகமே இல்லையே. ஆனால் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா 2ஆம் கட்ட தலைவர்களை கரெக்டாக பொசிஷன் பண்ணுறாங்களோன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஒரு பிரச்சனை இவங்க போய் 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன செயல்பாட்டில் இருக்காங்க சொல்லுங்கள்? போய் இந்த மதுரையில் போய் கடா வெட்டி வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதவே வந்து கட்சி பண்ணி சொல்கிறவங்களை வந்து நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள்? கட்சியை சாப்பிட்றாதீங்கடா தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அதிமுகங்கிற கட்சியை சாப்பிட்டாங்க. அதனால் கிடா வெட்டுறது முக்கியம் இல்லை, மக்கள் பிரச்சனைகளில் நீங்கள் யார் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் விஜய்க்கு வந்து ஒரு புகழ் இருக்கிறது, புகழ் வெளிச்சம் இருக்கிறது, சினிமா வெளிச்சம் இருக்கிறது. திரையில் பார்க்குற ஒரு நடிகனை வந்து வியந்து தான் பார்ப்பான். தரையில் வியப்பானானா கொஞ்ச நாள் வியப்பான், ஸ்க்ரீனில் பார்த்தாலும் இந்த ஆளும் ஒரே ஆள் தானான்னு ஒத்து பார்ப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு சரி அப்படி ஒன்றும் ஸ்க்ரீனில் பார்த்தது மாதிரி இல்லையா, சாதாரணமாக தான் இருக்காப்புல, நம்மளை மாதிரி தான் இருக்காப்புல. சில பேர் சொல்லுவேன் நம்மளே பரவாயில்ல, நம்மளோட கொஞ்சம் டம்மியாக தான் இருக்காப்புல. பழக பழக பாலும் முடிக்கும். எவ்வளோ நாள் வியப்பாங்க, எவ்வளோ நாள் கூட்டம் வரும். கட்டி இழுக்கிறதுக்கு ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி கட்டி இழுக்கிறதுக்கு ஒரு கொள்கை வேணும், கோட்பாடு வேணும். இல்லைன்னா நீண்ட நாள் ஓடாது. அண்ணா பேச்சில் மயங்கினாங்க, அதோட கட்சி முடிஞ்சு வச்சா, கலைஞரோட முடிஞ்சு வச்சா, ஸ்டாலினோட இந்த கட்சி முடிஞ்சிருமா? முடியாது. ஒரு கட்சிக்கு வந்து ஒரு வரலாற்று தொடர்ச்சி வேணும். தொடர்ச்சி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு நீண்ட உழைப்பு வேணும், கோட்பாடு வேணும், கொள்கை வேணும், சித்தாந்தம் வேணும். சும்மா பனையூர் பங்களாக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு மாநாடு இருக்குது, எப்பயாவது வருவார், சீனில் வருவார், அப்புறம் திரும்ப காணா போயிடுவார், வாமா மின்னல் மாதிரி வருவார், காணா போயிடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தெரிஞ்சாங்கன்னா தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டதான் மாறிடும். இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று, ரொம்ப கடுமையான இந்த விமர்சனம் எங்கே போனாலும் வந்து கோஷம் போட்டே இருக்காங்க, டிவிக்குன்னு கோஷம் போட்டே இருக்காங்கன்னு சீமான் அவர்கள் விமர்சனம் வைக்கிறார்ல, இந்த விமர்சனத்தை எக்ஸாக்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொறாமை தான், வேற என்ன. தனக்கு வராத கூட்டம் அவனுக்கு வருகிறது, நடிகனுக்கு வருகிறது. தனக்கு இருக்கிற கிரேஸை நம்ம இவ்வளோ நாள் 15 வருடங்களுக்கு மேலாக தெருவாக கத்தி கூட்டத்தை ஒருத்தன் சத்தம் இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறானே அப்படிங்கிறதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது வயிற்றுச்சதான், வயிற்றில் புளியை கரைக்கிறதே, வேற ஒன்றும் இல்லை. நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.